தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நீங்கள் தொடங்குகின்ற அந்த புதிய நாள் இந்நாள் முழுவதும் உங்களுக்கு இறை ஆசிரை தருகின்ற ஒரு நாளாக அமைய வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக இறைவன் நமக்கு தருகின்ற இறை வார்த்தை பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தை பகுதியிலே மறைநூல் அறிஞன் ஒருவன், சட்டங்களை நன்றாக படித்தவன், இயேசுவுக்கு அருகில் வந்து ஆண்டவரிடம் கேட்கின்றான், ஆண்டவரே, கட்டளைகளிலே முதன்மையானது எது என்பது. ஆண்டவர் 2 கட்டளைகளை அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த 2 கட்டளைகளும் மோயிசனுக்கு இறைவன் தந்த 10 கட்டளைகளை உள்ளடக்கிய 2 கட்டளையாக இருக்கிறது. ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உடலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. இரண்டாவது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் சகோதரனை நீ அன்பு செய்வாயாக என்பதுதான் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற 2 கட்டளைகள். ஒரு கேள்வி இங்கு, எப்படி நான் என் கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்வது? அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது கடவுளை அன்பு செய்வதுதான் அடங்கி இருக்கிறது. அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவது? ஒன்று, இயேசு கற்றுக் கொடுத்தது போல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, என்னை நான் அன்பு செய்வது போல என் சகோதரனை அன்பு செய்வதுதான் கடவுளுடைய அன்பு. கடவுள் மீது நான் கொண்டிருக்கிற அன்பு நிறைவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, எப்படி நான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் சிந்தனையிலே நான் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக இருக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை விவிலியத்திலே மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மக்களிடம், தான் தேர்ந்து கொண்ட மக்களிடம் எதிர்பார்ப்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இணைச்சட்ட புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12-13 வார்த்தைகளிலே கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு ஆண்டவர் இங்கே சொல்லி வைக்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அன்றி வேறு என்ன கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்? அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. அதைத்தான் யோவான் நற்செய்தியிலும் கூட, யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகின்றார், என் மீது அன்பு கொண்டுகிறவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். நான் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற பொழுது அவர் என்னை அன்பு செய்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே இறைவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்வின் கட்டளைகளை உணர்ந்து கடைபிடித்து இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ்கிற பொழுது நாம் இறைவனை அன்பு செய்து அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றிப்படுத்துகின்றோம். எனவே நம்முடைய வாழ்வை ஒரு சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு அருகில் வருகின்றோம். ஆண்டவருக்கு அருகிலே நம்முடைய தேவையில் வருகின்றோம். தேவையில் வந்து தேவையானதை இறை ஆசிராக பெற்றுக்கொண்ட பிறகு கொடுத்த இறைவனை நாம் மறந்து என் வழி தனி வழி என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இறைவனை மறந்து போய்விடுகின்றோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து இறைவனை மாற்றிப்படுத்துவதன் வழியாகத்தான் நம்மால் கடவுளை அன்பு செய்துவிட முடியும். இரண்டாவது சிந்தனையாக, அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு எங்கே எதிலே நிறைவடைகிறது என்று சொன்னால், நான் என் சகோதரனை அன்பு செய்கின்ற அந்த செயலில் தான் கடவுளுடைய அன்பானது நம்மிலே நிறைவடைகின்றது. அன்புக்குரியவர்களே,
நான் சகோதரனை அன்பு செய்ய வேண்டும் என்பது கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு புதிய கட்டளையாக இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஒன்று பரிசோதித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லுகின்றார். கண்ணால் காண முடியாத கடவுளை கண்ணால் காணக்கூடிய உன் சகோதரனை உன்னால் அன்பு செய்ய முடியாவிட்டால் கண்ணால் காண முடியாத கடவுளை எப்படி உன்னால் அன்பு செய்துவிட முடியும் என்று கேட்கின்றார். மீண்டும் அதே யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்களிலே ஆண்டவர் இவ்வாறு நமக்கு சொல்லுகின்றார்: அன்பார்ந்தவர்களே, தன் சகோதர சகோதரியை வெறுப்பவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒளியில் இல்லை என்று. எனவே ஒளியான இயேசுவில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இறைவன் காட்டக்கூடிய வாழ்வின் வழி என்பது நான் என் சகோதரனை அன்பு செய்வதில்தான். எப்படி நான் அன்பு செய்ய வேண்டும்? என் சகோதரனை எப்படி அன்பு செய்வது? போய் பார்க்கிற பொழுதெல்லாம் ஐ லவ் யூ, நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் போதுமா? அன்பார்ந்தவர்களே, அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. யோவான் நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்: நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். என் சகோதரனை அன்பு செய்வதற்கான வழி என்பது நான் உருவாக்குகிற வழி அல்ல, என் இறைவன் உருவாக்கி வைத்திருக்கின்ற வழி. என் ஆண்டவர் என்னை எப்படி அன்பு செய்கின்றாரோ அதே போல என் சகோதரனை என் சகோதரியை நான் அன்பு செய்வதுதான் அடங்கி நிறைவடைகின்றது. அன்புக்குரியவர்களே, எப்படி கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார்? திருப்பாடல் 103 1 முதல் 5 வசனங்களிலே கடவுள் எப்படியெல்லாம் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை தாவீது ரொம்ப அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் உயிரே என் ஆண்டவரை போற்றிடு, காரணம் அவர் தன்னுடைய செயல்களால் என்னை அன்பு செய்கின்றார். அவருடைய செயல்களை நீ மறவாதே. கடவுளுடைய அன்பு என்பது வெறுமனே வார்த்தையில் வெளிப்படுகிற அன்பு அல்ல, செயல்களால் நிறைவடைகின்ற ஒரு அன்பு. நண்பால் இப்படி அன்பு செய்கின்றார்: உன் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகின்றார், படுகொலியினுடனை மீட்கின்றார், இரக்கமும் அன்பும் பேரன்பும் காட்டுகின்றார், வாழ்நாட்களை நலன்களால் நிறைவடைய செய்கின்றார், உன் வாழ்வை புதுப்பித்து ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் கடவுள் நம்மீது காட்டக்கூடிய அன்பு. அந்த இறைவனுடைய அன்பை பெற்று அந்த அன்பினால் தூண்டப்பட்டவர்களாக நீங்களும் நானும் என் சகோதரனுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டாமா? என் சகோதரன் நோயிற்று கிடக்கிற பொழுது அவனுக்கு துணை செய்ய வேண்டாமா? படுகொடியில் விழுந்து கிடக்கிற சகோதரர்களை கைப்பிடித்து உயர்த்துவதற்கு நான் முன்னேறி செல்ல வேண்டாமா? பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய தருணங்கள் வருகிற பொழுதெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டாமா? நான் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நன்மை செய்ய வேண்டாமா? அடுத்தவனுடைய வாழ்வுக்கான ஒரு ஆசிராக நீங்களும் நானும் மாறுகிற பொழுது இறைவனுடைய அன்பு நம் வழியாக நம் வாழ்க்கையிலே பிறருக்கு அன்பு காட்டப்படுகிற பொழுது அந்த அன்பு நம்மிலே நிறைவடைவதை நாம் கண்டு மகிழ வேண்டாமா? அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளில் நாம் சிந்திப்போம். நான் என் சகோதரனை அன்பு செய்கிறேன், உண்மைதான். ஆனால் எப்படி அன்பு செய்கின்றேன் என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான்: கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு அஞ்சி வாழ்கின்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் இருப்போம். எனவே நம்முடைய வாழ்வை நான் இறைவனை நேசித்து அந்த இறைவனை நான் நேசிக்கின்ற அந்த ஒரு செயலை என் சகோதரனை நேசிப்பதிலே நிறைவடைய செய்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ நம் நாளிலே தீர்மானம் எடுப்போம். அன்பு தெய்வமே இறைவா, சிலுவையிலே உம்மையே நீர் கையளித்து எங்களை அன்பு செய்தீரப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்களும் உம்மை போல கையளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் மனித பலவீனங்கள் பல நேரங்களிலே எங்களை தடுக்கின்றது. என் சகோதரனை அன்பு செய்ய முடியாத வண்ணம் எங்களை தடுக்கக்கூடிய எல்லா விதமான வெறுப்பு, கோபம், அகங்காரம், பழிவாங்கும் எண்ணங்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு
விடுதலை கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற அன்பு பிள்ளைகளாக வாழ இறைவா எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியே, இறைவனை அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அன்னை மரியாளே, இரக்கத்தின் அரசியே, ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லி கீழ்ப்படிந்தவளே, நாங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ இறையருள் தந்து எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.